ஆதியாகமம் 12:17 வாசிக்கிறோம். இவர்கள் பார்வோனுடைய தேசத்திலே முதலிலே போகிறார்கள். பார்வோனுடைய தேசத்திலே கொஞ்ச நாள் தங்கி இருக்கும் பொழுது பார்வோனுடைய பிரபுக்கள் எல்லாம் சாராயை பார்த்தால் மிகவும் சௌந்தரியவதி என்று சொன்னவுடனே இவள் பார்வோனுடைய அரண்மனைக்கு அழைக்கப்படுகிறார். பார்வோன் இவள் மேலே கண்ணை வைத்தான். கையை வைப்பதற்கு முன்பதாக பார்வோனுடைய குடும்பத்தை வாதைகளால் கர்த்தர் வாதித்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார் என்று பார்க்கிறோம். கொஞ்ச வருஷங்களுக்கு பிறகு இன்னும் ஒரு கட்டத்திலே ஆபிரகாமும் சாராயும் கேரார் ஊரிலே வசிக்க போகிறார்கள். கேரார் ஊர் என்பது பெலிஸ்த தேசம். பெலிஸ்த தேசத்திலே அன்று ராஜாவாக இருந்தவருடைய பெயர் அபிமெலேக்கு. அபிமெலேக்கு என்னும் ஒரு மனுஷனுடைய தேசத்திலே பிரஜைகளில் ஒருவராக அவர்கள் 2 பேரும் போகிறார்கள். போகும்பொழுது அந்த இடத்திலும் சாராள் மிகவும் சௌந்தரியவதி என்பது ஊர் ஜனங்களுக்கு தெரிய வருகிறது. இந்த செய்தி அபிமெலேக்கின் செவிகளுக்கு எட்டுகிறது. உடனே சாராள் அபிமெலேக்குடைய அரண்மனைக்கு அழைக்கப்படுகிறார். வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 20:3 நாம் இப்படி வாசிக்கிறோம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்று எச்சரிக்கை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் இந்த எச்சரிக்கைகளை வாசித்த பொழுது நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் தெரிந்து கொண்ட முதல் ஸ்திரீ ஆன சாராளுக்காக தேவன் எச்சரிக்கையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது யாருக்கு? பெரிய மாகாணங்களை, பெரிய தேசங்களை ஆண்டு கொண்டிருந்த பார்வோனுக்கும் அபிமெலேக்கு என்னும் பெலிஸ்த ராஜாவுக்கும் ஆண்டவர் எச்சரிக்கையை கொடுக்கிறார். பார்வோனுக்கு வார்த்தைகளினாலே எச்சரிக்கை கொடுக்கவில்லை, கிரியைகளினாலே எச்சரிக்கை கொடுத்தார். அவன்கிட்ட பேசவே இல்லை. மகாவாதைகளினாலே எகிப்து தேசத்தை வாதித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அபிமெலேக்கு அவன் நன்மையாக, உண்மையாக, நீதி நிமித்தமாக சில காரியங்களை செய்து வந்ததினாலே அவனுக்கு முதலில் அவனிடம் பேசி பார்க்கலாம் என்று சொல்லி கர்த்தர் அவனிடத்திலே சொப்பனத்திலே தோன்றுகிறார் என்று பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சத்துரு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பரிசுத்த குடும்பத்திலே இருந்த முதல் ஸ்திரீயான சாராயை எப்படியாவது அசுசிப்படுத்த விட வேண்டும் என்று அறிந்து இயேசு கிறிஸ்து இவள் வழியாக வருவார் என்பதை அறிந்து இந்த ஸ்திரீயினுடைய வித்தை எப்படியாவது குலைத்து போட வேண்டும் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் எச்சரிக்கைகளை ஒரு ஸ்திரீ நிமித்தமாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த சபையில் இருக்கும் ஸ்திரீகள் கைகளை உயர்த்தி சொல்ல வேண்டும், ஆண்டவரே, எனக்காக பேசும் ஒரு தேவன் உண்டு. எனக்காக யாரிடம் எச்சரிக்கை கொடுக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் எச்சரிக்கை கொடுப்பீராக. என்னுடைய கர்த்தாவை நன்மதிப்பை நான் காத்துக் கொள்ளும்படியாக, என்னை ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு, என்னை ஒருவரும் கனவீனப்படுத்தாதபடிக்கு யாரிடம் நீர் பேச வேண்டுமோ அவர்களிடம் சொப்பனத்திலே பேசுவீராக. ஆண்டவரே, நீர் அவர்களிடத்தில் பிரத்யட்சமாய் பேசுவீராக. அவர்களிடத்தில் கர்த்தாவே என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை செய்வீராக.